இந்த 3 வாக்கியங்களையும் நம்ம ஒண்ணா சேர்க்க போறோம். ஐ ஆம் கோயிங், ஐ மீட் மை ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் சக்சஸ். நான் எனது நண்பரை சந்தித்து அவருடைய வெற்றிக்கு வாழ்த்தப் போகிறேன். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா நம்ம மாத்த போறோம். ஐ ஆம் கோயிங் டு மீட் மை ஃப்ரெண்ட். ஓகே, டு மீட் மை ஃப்ரெண்ட் அண்ட் விஷ் ஹிம் ஃபார் ஹிஸ் சக்சஸ். ஒரு சென்டென்ஸா மாறிடுச்சா? இதே மாதிரி இன்னொரு சென்டென்சஸ் பாருங்க. He comes, அவர் வருகிறார். He discusses the problem with his teacher. He gets a good decision. அவர் அவருடைய ஆசிரியரிடம் ஒரு பிரச்சனையை ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை பெறுகிறார். இந்த மாதிரி ஒரே சென்டென்ஸாக மாற்ற போகிறோம். He comes to discuss the problem with his teacher and gets a good decision. எப்படி எல்லா சென்டென்சஸும் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ இந்த வாக்கியத்தை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை ரீட் பண்ணி பாருங்கள். இதை கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.